ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசம் வழிபாடு பற்றிய சிறப்பு தகவல்களை பார்க்கலாம். பகுதி 2. மலேசிய நாட்டின் தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து வடக்கே 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது 10 குகை என்னும் இடம். இந்த குகை கோவிலின் முகப்பில் 141 அடி மீட்டரில் பார்த்திங்கன்னா 42.7 மீட்டர் உயரமுள்ள முருகப்பெருமான் அருள் புரிகிறார். இந்த சிலை அமைக்க 2.5 கோடி ரூபாய் செலவானது. கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பிரம்மாண்ட முருகன் விக்கிரகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் பூமாரி பொழிவார்கள். இங்கு தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருநெல்வேலியில் தாமிரபரணியில் நதிக்கரையில் தவமிருந்த காந்திமதியம்மன் தைப்பூசத்தில் சிவனருள் பெற்றதாக ஐதீகம். எனவே தைப்பூசத்தில் நெல்லையப்பன் ஆலயம் விழாக்கோலம் காணும். இலங்கையில் நல்லூர் என்னும் திருத்தலத்தில் உள்ள முருகன் ஆலயத்தில் வேலாயுதத்தை கருவறையில் எழுந்தருள செய்து அதை முருகப்பெருமானாக கருதி வழிபடுகிறார்கள். வேலின் இருபுறமும் வள்ளி தெய்வானை காட்சி தருகிறார்கள். இங்கு தைப்பூச விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவர். நாகர்கோவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வள்ளி மலை. வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்த தலம் என்று இது சொல்லப்படுகிறது. அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது. ஆய்க்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெறும். அன்று பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவர். தைப்பூசத்தன்று நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் இங்கு மிகவும் புகழ்பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணுவேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.